பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாருவை வச்சு செய்கிறாங்க. ஒத்துக்க, உனக்கு அரோரா மேலே பயம்னு ஒத்துக்க, அரோரா வெளியே அனுப்புறதுக்கு தான் நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கேன்னு ஒத்துக்க அப்படின்னு போட்டு பொழந்து கட்டுறான் விக்ரம். பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஆனால் அடுத்து பாரு சும்மா விடுமா? தரமான சம்பவம் காத்திருக்கு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிபி வழக்காடு மன்றத்தில் புகார் அளிப்பவர் அரோரா, குற்றம் சாட்டப்பட்டவர் பாரு. என்னன்னா அரோரா சொல்லுது, கமருதீன் எனக்கு பாரு மேலே காதல் இருக்குன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லவே இல்லை. அதனால தான் நானும் போய் உரசுனேன், என் போப்ஸ்லாம் வச்சு உரசுனேன், போட்டு உள்ளே கட்டி பிடிச்சேன், அமுக்கி விளையாண்டேன், காஜி வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது அரோரா. நான் வெளியில் மட்டும் காஜி வேலை பார்க்கல. அதாவது பலூனக்கா என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்குன்னா, வெளியில் வந்து பேட்டிலாம் கொடுக்கும்போது அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கு என்னென்னா, நான்லாம் வந்து டவலோடலாம் வந்து பேசுவேன், அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள்லாம் சொல்லியிருக்கு. நீ எல்லாம் பேசலாமாடி, நீ எல்லாம் பேசலாமா காஜி அரோரா? வேறு இப்போ உலக உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காடி இவங்க. நேரத்தை பார்த்தீங்களா? பிக் பாஸில் இந்த மாதிரி தருதலையெல்லாம் கொண்டு வந்து இந்த ரியா தருதலையோட ஃப்ரெண்டு தான் அது. இந்த பக்கம் பூர்ணிமாவோட தருதலையோட ஃப்ரெண்டு தான் ஆதிரை. எல்லாம் காஜி. இந்த எப்ஜே தான் எந்த குரூப்னு தெரில, காஜி குரூப்லேருந்து தான் வந்திருக்கான். பார்வை சொல்லுது மாதிரியான அப்படின்னு ட்ரிகர் பண்ணுது உடனே விக்ரம். அதாவது இந்த பாருன்றவங்க எவ்வளோ அவதூறு பரப்புகிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படியாச்சும் அரோரா வெளியில் அனுப்பிடணுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறாங்க அப்படிங்கிறான். கமர் வந்து வினோத்திட்ட கேட்குறான், பாரு அரோரா பற்றி அவதூறு பரப்புனாங்களா? அவன் சொல்கிறான், பிரச்சனை இருந்தால் தனியாக அதை பற்றி பேசி தனிப்பட்ட முறையில் பேசி நேரில் பேசி திருத்திருக்கலாம், மற்றபடி வந்து இது இந்த அளவுக்குலாம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம். அதாவது பார்வோட லாயர் யாருன்னா கம்ரு. விக்ரம் வந்து ஒத்துக்கோ, எனக்கு அரோராவை பார்த்து பயம் அப்படின்னு ஒத்துக்கடி பாரு, எல்லாம் வச்சு செய்வேன் உன்னெல்லாம். உன் முகத்திரையெல்லாம் அனைத்தும் கிழிந்து விட்டது, உன் முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சிட்டான், நீங்கள் யாருன்னு நல்லாவே தெரியும், வச்சு செய்வோம். அதாவது விக்ரமுக்கு வன்மத்தை இந்த இடத்துலாம் தீர்த்துப்பான். இத்தனை கேஸ் நடந்துச்சு, இப்படிலாம் பேசியிருக்கானா பார்த்தீங்களா? இந்த கேஸில் எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? ஒத்துக்க, அரோரா மேலே உனக்கு பயம்னு ஒத்துக்க அப்படின்னு ட்ரிகர் பண்ண பார்க்குறான். ட்ரிகர் ஆவாளா? ஆனால் அடிப்பா பாரு அடி. பாரு வந்து வேறு லெவலில் வச்சு செய்ய போகிறா. விக்ரம், ஐ எம் வெயிட்டிங். உனக்கு சம்பவம் இருக்குது, அரோராவுக்கு சம்பவம் கன்ஃபார்ம். ஸோ எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில, வேறு லெவலில் இருக்குது ப்ரோமோ. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள்.